சக்தி. என்ன ஆண்டி? வாங்க ஆண்டி. என்னாச்சுமா? நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? இடியப்பம் சுட்டு வச்சிருக்கனே. ஐயோ ஆண்டி, அதெல்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை மாதிரி ஆயிடுவேன். என்ன மாதிரியா? ஏமா இப்படி பேசுற டக்கு டக்குன்ட்டு? நான் என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? ஐயோ ஆண்டி, நீங்க எனக்கு கம்பேர் பண்ணல, நீங்க குண்டா தான் இருக்கீங்க, ஃபேட்டா இருக்கீங்க. இவ்வளோ ஃபேட்டை வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளை பின்ன கடுமையான பிரச்சனை வரும் உடம்புல. சரி விடு, இப்படியெல்லாம் சொல்லாதம்மா. யாருமே இதுவரை என்ன இப்படி சொன்னது கிடையாது. கையில என்ன சாப்பிட்றேன்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லிட்டியே. ஆண்டி, நான் எப்போவுமே ஃப்ரூட்ஸ் தான் காலையில் எடுத்துப்பேன். இந்த மாதிரி ஓட்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் இதை எடுத்துக்கிட்டா நல்ல உடம்பு மெயின்டைன் ஆகும். அப்படியாம்மா? இதை மட்டுமா எடுத்துப்ப? இதை மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? இது ஸ்நாக்ஸா சாப்பிட்டா சரிங்களா? சுமலாட்டுக்கு இதை சாப்பிட முடியுமா? ஐயோ ஆண்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை சாப்பிட்டு நீங்கள் பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இதுக்கு அடிக்ட் ஆகிருவீங்க. அப்புறம் உங்களுக்கு இதுவுமே ரொம்ப பிடிக்கும். அது சரி. சரி, உங்க அம்மா எங்கம்மா? தூங்கிட்டு தான் ஆண்டி இருக்காங்க. அவங்க எப்போவும் லேட்டாக தானே எந்திரிப்பாங்க. அவ இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்கா? அம்மா எப்பவுமே அப்படிதான் ஆண்டி, நாங்கெல்லாம் சீக்கிரமா எழுந்துருவோம், அம்மா லேட்டா தான் எழுந்திருப்பாங்க. அது சரி. அப்ப எப்ப எஞ்சி வீட்டு வேலைலாம் பாப்பா? ஆண்டி, எங்க வீட்டுல எங்க அம்மா ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாமே ஸ்டாஃப்ஸ் தான். அவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன வேணும் என்ன வேணும்ட்டு கேட்டே இருப்பாங்க ஆண்டி. நாங்களாம் உங்களை மாதிரி வீட்டு வேலைலாம் அவ்வளவா பார்க்க மாட்டோம். நீங்களும் நிறைய காசு இருக்குன்னு சொல்றீங்க, யாராவது ஒரு ஸ்டாஃப் வைக்க வேண்டியனே? ஏன் எல்லா வேலையும் நீங்க இழுத்து போட்டு பாக்குறீங்க? காலையில கூட பார்த்தேன், இடியப்ப கூட நீங்க தானே பண்ணிட்டு இருந்தீங்க. இங்கேயும் உண்டுமா. அவ கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போயிருக்கா, இன்னும் வரல. சரி, அவ வர்ற வர நம்மளே பாத்துக்கிடலான்ட்டு தான் பாத்துட்டு இருக்க. ஆண்டி, ஊருக்கு போயிருக்கானா வேற மாத்த வேண்டியனா? இந்த உலகத்துல என்ன வேற யாருமேவா இல்ல? அவ தான் இங்க வந்து வேலை பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. காசு கொடுத்தா யாருனாலும் வந்து வேலை பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு இல்லம்மா, நம்ம வீட்டு வேலை தானே, நம்ம பார்த்தாப்புல இப்ப என்ன ஆக போகுது? அதெல்லாம் நானெல்லாம் பார்க்க மாட்டேன் ஆண்டி, நீங்க வேணா பாத்துக்கோங்க. பூமாரி இருக்கிற வரை அவ எல்லா வேலையும் அப்படில பார்த்துட்டு இருப்பா. குக்கக்கா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவ வேலையை கரெக்டா பாப்பா. எதுக்கு இதுக்கெல்லாம் குக்கக்கா அப்படின்னுட்டு அவளை எதிர்பார்க்க கூட மாட்டா. காலையில எழுந்தோன்னே டீ போட்டு வச்சிருவா, அவளுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. இவன் என்னன்னு பார்த்தா இப்படி பேசுறா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி பேசுறாள. இவன் இந்த வீட்டோட நல்ல மருமகளா இருப்பாளா என்னன்னு வேற எனக்கு டவுட்டால இருக்கு. இவங்க அம்மா என்னோட ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவ ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. எவ்வளோ நாளைக்கு தான் குக்கக்கா ஒரு நாள் வராட்டா கூட வேலை பார்க்கணும்ல வீட்டில்? பார்க்கலன்னா வீடு எப்படி ரன் ஆகும்? பூமாரிக்கிட்ட அவ்வளோ சொன்னா அவள் ஒரு நாள் கூட கேட்டதில்லை. அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பார்ப்பா. இந்த வேலை சும்மா தானே கிடக்கு, இந்த வேலை சும்மா தானே கிடக்குதுன்ட்டு. ஒரு வேலையும் பார்க்க வேணான்னு சொன்னாலும் உட்கார கூட மாட்டா. அப்படி கிடந்து பம்பரமா சுத்துவா. இவ இந்த இடியப்பம் பண்றதுக்கு இவ்வளோ பெருசா பேசுறா. அதுவும் இல்லாம நான் குண்டா இருக்கேன்னு வேற சொல்றா. ஒரு அத்தையை பார்த்து இப்படி இல்லாம பேசணும்? குண்டா இருக்க அப்படி இப்படின்ட்டு பேசலாமோ? பூமாரி மதிச்ச மரியாதையால இருப்பா. இவன் என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் நம்மள பேசுறா. நான் என்ன பாக்குறதுக்கு அவ்வளோ குண்டாவா இருக்கேன்? நார்மலா தானே இருக்கேன், அதுக்கே இப்படி பேசுறா. இப்பவே இந்த சாப்பிடாத அதை சாப்பிடாதங்கிறா. நாளைக்கு நம்மளுக்கு கஞ்சி ஓடுவாளா என்னன்னு தெரியலையே இவ. என்ன ஆச்சு ஆண்டி, ரொம்ப சிந்தனையில இருக்கீங்க போல? சக்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆண்டி, இனிமே நீங்க இடியப்பம் அதெல்லாம் சாப்பிட்றது அடியோட விட்டுருங்க. இந்த மாதிரி ஓட்ஸ் சாப்பிடுங்க ஆண்டி, காசும் ரொம்ப கம்மி, உங்க உடம்புக்கும் ஹெல்தி. அம்மா, இதெல்லாம் நமக்கு இறங்காதுமா. நீ சாப்பிடனா சாப்பிட்டுக்கோ, எனக்கெல்லாம் காலையில இது சரி வராது. இதெல்லாம் இட்லி இடியாப்பம் தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு, அதுல கொண்டு இதெல்லாம் திணிக்கணும்னா சுத்தமா ஆகாது. ஆண்டி, இந்த மாதிரி மாறிக்கோங்க ஆண்டி. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இருக்கு, எல்லாமே நீங்க பாத்துப்பீங்க. நாளை பின்ன என்ன பண்ணுவீங்க? அப்பவும் நீங்க எனக்கு இட்லி வேணும் தோசை வேணும்னு கேட்டே இருப்பீங்களோ? அப்போ உங்களுக்கு செஞ்சு தர யார் இருப்பா? ஏமா நீ இருக்க மாட்டியா? அதனாலதானே என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு தோசை சுட்டு தர்றதுக்கா நான் அவரை கல்யாணம் பண்றேன்? நல்ல ஆள் வந்து சேர்ந்தீங்க. நான் ஜாலியா இருக்கிறதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் வேலை பார்த்து தர்றதுக்கெல்லாம் மேரேஜ் பண்ணல. அம்மா. வா கார்த்திக் வா. என்னாச்சு, கிளம்புறியோ ஆபீஸ்க்கு? இல்லம்மா, ஆபீஸ் கிளம்பல. இன்னைக்கு சக்தியை கூப்பிட்டு வெளியே போலான்ட்டு இருக்கேன். சக்தி நேத்தையை கூப்பிட்டு இருந்தா, அதனாலதான் 2 நாளா எனக்கு சரியான வேலை. அதனால அவ சொல்றதுக்கு எதுவும் நான் ஓகே சொல்ல முடியல. இன்னைக்கு தான் போலான்ட்டு இருக்கேன். கார்த்திக், அப்ப நம்ம 2 பேரும் இன்னைக்கு வெளியே போறோமா? ஆமா சக்தி, நீயும் 2 நாளா கேட்டுட்டே இருக்கில்ல, நோனே சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரீயா இருக்கு, அதனால போயிட்டு வந்துடலாம். இல்லப்பா கார்த்திக், இன்னைக்கு வெளியெல்லாம் எங்கேயும் போக வேணாம். உனக்கு ஆபீஸ் போக முடியலன்னா இன்னைக்கு வீட்ல இரு. கொஞ்சம் பேசி ஒரு முடிவெடுக்கணும். என்னம்மா, என்னாச்சு? என்ன முடிவெடுக்க போறீங்க? சக்தியோட அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி முடிவெடுக்கணும், அதுக்கு தான் சொல்றேன்.
ஆன்ட்டி நீங்கள்லாம் ஓல்டா உள்ளவங்க, பேசி முடிவெடுங்க, என்னத்தையும் பண்ணுங்க. நாங்க யங் ஜெனரேஷன், எங்களை போட்டு இப்படி கட்டிலாம் போடாதீங்க. நாங்க எங்க இஷ்டப்படி தான் இருப்போம். நாங்க வெளியே போகணும்னு முடிவெடுத்தாச்சு. தேவையில்லாம இப்படி எங்களை கம்பல் பண்ணாதீங்க. என்ன ஆச்சுமா? நான் உன் அத்தை, இப்படி பேசாத என்கிட்ட. ஆன்ட்டி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன் சரியா? நீங்க அத்தையா இருங்க, அம்மாவா இருங்க, யாரா வேணாலும் எனக்கு இருந்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனா என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சட்டுன்னு சொல்லிடுவேன். அதுக்கு நீங்க கோவப்படான்னு எனக்கு நோ ப்ராப்ளம். என்னடா இவ இப்படி எல்லாம் பேசுறா என்கிட்ட? சக்தி என்ன இது, அம்மா கிட்ட இப்பவே இப்படி பேசுற? இல்ல கார்த்திக், உண்மைதான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்காது. அதுவும் இல்லாம இவங்க என்னத்த பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். மேரேஜ்க்கு அப்புறம் பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை தான் பேசுவாங்க. அவங்க அதை எங்க அம்மா கிட்டே பேசிக்கிடட்டும். என் காதில் அதை சொல்லி எதுவுமே மாற போறது கிடையாது. நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். அம்மா அவ சொல்றதும் கரெக்டு தானே. நீங்க பேசாம அத்தைக்கிட்டே பேசிடுங்க எல்லா விஷயத்தையும். என்ன இவன் கல்யாணமே வேண்டான்னு சொன்னா 2 நாள்ல இவ்வளோ சேஞ்சஸா? இவ கேரக்டர் அவ்வளோவா பிடிச்சு போச்சு. பூ மாதிரி ஒரு நாள் கூட என்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுனதே கிடையாதே. இவ என்ன டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுறா? ரொம்ப கஷ்டமால இருக்கு இவ பேசுறது. கல்யாண விஷயத்துல எல்லாத்தையும் பேசி தானே முடிவு எடுக்கணும். பேசாம வெளியே கிளம்புறேன்ட்டு சொல்றா. இவங்க அம்மா கிட்ட உட்காந்து சொல்லி என்ன ஆக போகுது? இவகிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லணும், பொறுப்பாரு அப்படி இப்படின்னுட்டு. என்ன பண்றது? இப்படி சொன்ன மாதிரி நாளைக்கு தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லிட்டேன்னா நான் எங்க போவேன்? ஐயோ, என் பையனில் நான் தனி கொடுத்தனம்லாம் விட மாட்டேன். நான் வச்சிருக்கதே ஒரே ஒரு பையன், அவனையும் தனியாக அனுப்பிட்டு நான் என்ன பண்ணுறதா? ஆஹா, இது சரி வராது. இவகிட்ட உட்காந்து பேசினாதான் அது சரி வரும். இவன் வேற கேட்க மாட்டேங்கானே. இவளை கூப்பிட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டோட பொண்ணு நல்ல பொண்ணா இருப்பான்ட்டு நானும் ஓகே சொன்னேனே. வர வர அவ குணத்தை வெளியே காட்டுற மாதிரி தெரியுதே. இன்னும் கல்யாணம் கூட முடியல, அதுக்குள்ளே இப்படி பேசுறா. நாளைக்கு இவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் பொண்ணு பவித்ராவோட கல்யாணம் வேற இருக்க, அதை வேற நடத்தணும். அதுக்கும் ஏதாவது இவ சொன்னானா இவ்வளோ காசு அவ்வளோ காசுன்ட்டு, அப்படியெல்லாம் என்னால் தாங்க முடியாதுமா. சக்தி சொல்லுங்க ஆன்ட்டி. இங்க பாருமா, இன்னொரு நாளைக்கு நீ கார்த்தியை கூப்பிட்டு வெளியே போய்க்கோ சரியா? இன்னைக்கு அவன் வீட்டில் இருக்கட்டும். கொஞ்சம் குடும்ப விஷயம்லாம் பேச வேண்டியது இருக்கு. உங்க அம்மா நாளைக்கு வேற எங்கேயாச்சும் போனான்னு போவாங்க, அதுக்கு தாம்மா சொல்றேன். அதான் சொல்றேன்ல ஆன்ட்டி, என்ன இது கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க பண்றது. கார்த்திக், வாட் இஸ் திஸ்? அம்மா கல்யாண விஷயம் தானே பேச போறீங்க, அதுக்கு நாங்க இருக்கணும்ட்டு என்ன அவசியம் வந்துட்டு? அது இல்லடா, கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். பிரச்சனை இல்ல, அவதான் உடன்பாடு இல்லைன்னு சொல்றாள்ல, விடுங்க. நீங்க அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிக்கோங்க, அவ்வளவுதானே? சரி, நீங்க 2 பேரும் வெளியே வேற போறேன்னு சொல்றீங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்க சரியா வீட்டுக்கு. அதையா நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்கள்லாம் அது சொல்லவே கூடாது, அது எங்களோட ஓன் இஷ்டம். இல்லம்மா, இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்கு தான் சொல்றேன். கல்யாணம் ஆனாலும் சரி ஆகட்டாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது, அவ்வளவுதான். பூ மாதிரியே எத்தனை வார்த்தையும் சொல்லியிருக்கேன் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும்ட்டு. வெளியே போனாலே சொல்லி தான் அனுப்புவேன். இவன் என்னன்னு பார்த்தா கல்யாணமே இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே இப்படி சொல்லிட்டு இருக்கா. என்ன கொடுமை இது, இப்படி இருக்கு. இல்லை இல்லை, இவன் அம்மா கிட்ட பேசினாதான் எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். இல்லைனா அவ்வளோதான், புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் சரி வராது, பேசியே ஆகணும் இன்னைக்கு. இவ போனா போகட்டும், அவள் அம்மா கிட்ட உட்காந்து பேசிக்கிடலாம். பூ மாதிரி படிக்க மட்டும் இல்லை, அவகிட்ட எல்லாம் நல்ல குணம் இருந்தது. இவகிட்ட படிப்பு மட்டும்தான் இருக்கு, ஒரு நல்ல குணம் இல்லை போலையே.